தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் திரு இருதயத்திற்கு உலகளாவிய தொடர் ஜெப வழிபாடாகிய இன்றைய இந்த நாளில் கிபி 2025 யூபிலி ஆண்டிற்காக இயேசுவின் திரு இருதய ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம் திருச்சபையையும் இந்த உலக மக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த உலகிலே சமாதானம், இந்த உலகிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், சகோதரத்துவம் எல்லாம் நிரம்பி இருக்க, இறைவனின் பிரசன்னம் நிலைத்திருக்க, இதோ இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பம் உலக மக்களோடு இணைந்து தொடர்ந்து திரு இருதய ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் மண்டியிட்டு மன்றாடியும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் தன் சீடரிடத்திலே அவர் முன்னேற்றம் அடைவதற்கு முன்னால் பல்வேறு காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக உள்ளம் கலங்காதீர்கள், மருளாதீர்கள், தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீதும் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி அவர்களை தூண்டி அழைக்கின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். கலங்கி போய் இருந்த தன் சீடரிடத்திலே திடப்படுத்துகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் நான் விடமாட்டேன், இதோ துணையாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்கள் எதை குறித்து பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எல்லாவற்றையும், ஏன் நான் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்த காரியங்களையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். தந்தையிடத்திலே, தந்தையே, இதோ நாம் இருவரும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதோ இவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இதோ இவர்களுக்காக நான் என்னையே நான் அர்ச்சனையாக்குகிறேன், அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் நற்கருணையிலே கையளித்திருக்கிறார். சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் நமக்காக அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு கண்களுக்கு முன்னால் அவர் முன்னேற்றம் அடைகின்ற பொழுது, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளிலே நமது குடும்பங்களை, நமது இல்லத்தை, நமது ஊரை, நமது நாட்டை, இந்த உலகத்தை எல்லாரையும் திரு இருதய ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம்.
அவருடைய அன்பிற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கனிவுக்கும் கருணைக்கும் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நற்கருணை ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கிற நாம் ஆண்டவருடைய கனிவையும் இரக்கத்தையும் பெரும் விதமாய் நாம் நம்பிக்கையோடும் உருக்கத்தோடும் இந்த நாளிலே நாம் இந்த ஜெப வழிபாடுகளிலே நற்கருணை ஆராதனையிலே நாம் நாம் ஈடுபாட்டுடன் பங்கெடுப்போம். இதோ நற்கருணையில் வாழுகின்ற நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாக, ஆராதிக்கும் விதமாக இந்த பாடலை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இணைந்து நாம் பக்தியாய் பாடி ஆர்ப்பரித்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, ஆராதனை உமக்கே. கருவினிலே எங்களை தேர்ந்தெடுத்தீரே, அருகினிலே இருக்கின்றீரே. உம்முடைய உடனிருப்பை உணர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உயிருள்ள உணவாய் வானினின்று இறங்கி வந்து நற்கருணை வடிவிலே வீற்றிருந்து திருப்பலியிலே எங்களோடு உள்ளத்தில் உரைபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி. இந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டதற்காக நன்றி. செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களோய் பாதுகாத்து வருவதற்காக நன்றி. ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட, ஒன்றுக்குமே உதவாதவர்களாக இருந்தாலும் கூட, நீ எனக்கு தேவை என்று எல்லாவற்றையும் கொடுத்ததற்காக, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற பணித்ததற்காக, அழைத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உள்ள தாளத்திலிருந்து என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பவுலடியார் சொல்லியிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தை திறந்து, எங்களுடைய இதயத்தை திறந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், வல்லவர், வாழ்வு கொடுப்பவர், ஆறுதல் அளிப்பவர், ஆற்றல் அளிப்பவர். நாங்கள் தான் உமக்கு சொல்ல வேண்டும் நன்றி. நாங்கள் தான் பாட வேண்டும் உமக்கு புகழ். இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நன்றி எறிதலை ஏற்றுக்கொண்டு எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். உம்முடைய திருவுளத்தை இன்னும் சிறப்பாக செய்ய எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. இதோ அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நன்றி மன்றாட்டிற்கு பிறகும் நாம் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. பாடுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை உமது பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தி வந்த உமது அளவில்லா அன்பிற்காய் நன்றி கூறுகின்றோம். திரு அவையின் தலைவர்கள் மக்களோடு மக்களாக தங்களை ஐக்கியப்படுத்தி பணியின் மூலம் உம்மை பிரதிபலித்து உமது சாட்சிகளாக திகழ்ந்ததற்காகவும் இந்நாள் வரை திரு அவைக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நலன்களின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்தி அவர்களின் உரிமைகளுக்கு மதிப்பு கொடுத்து மக்களுக்கு செய்து வரும் அனைத்து உதவிகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பையும் சமாதானத்தையும் விதைக்கச் செய்து நாட்டை முன்னேற்ற பாதையை நோக்கி வழிநடத்துவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்மைகளின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றி அருள் புரிந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் வரை மாதா தொலைக்காட்சி வழியாக நீர் ஆற்றிய வல்ல செயல்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். இந்த இறையாட்சி பணியின் மூலம் மக்களின் உள்ளங்களில் இறையாட்சின் விழுமியங்களை விதைக்கச் செய்து நல்ல உள்ளங்களாக விளங்கிட அருள் புரிந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா.
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த அற்ப வாழ்வதை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் எந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே தன்னந்தனிமையே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே இயேசுவே என் ஆதாரம் நீர் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே ஆண்டவரே எந்த அற்ப வாழ்வதனை நான் தெய்வமே பதம் அர்ப்பணிக்கின்றேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் தெய்வமே என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். நல்ல தெய்வமே,
நன்றி செலுத்துகிறேன். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணரவே இல்லை. இதோ அந்த ஊதாரி மைந்தன் என்னுடைய சொத்தை, என்னுடைய பங்கை எனக்கு தாரும் என்று வாங்கினான். பிரிய மனமில்லாத பொழுதும் வேறு வழி இல்லாமல் தந்தை கொடுக்கிறார். நான் விடுதலை பெற்று விட்டேன், என்னுடைய விருப்பம் போல் வாழ்வேன் என்று தொலைதூரம் தந்தையை விட்டு கடந்து போகிறான், மறந்து வாழ்கிறான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு அற்புதமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது, தந்தையின் அன்பை உணர்த்துகிறது. என்னுடைய இல்லத்தில் பணியாளர்கள் எப்படியெல்லாமோ வாழுகிற பொழுது நான் ஏன் பசியோடு இருக்க வேண்டும்? நான் ஏன் தனித்திருக்க வேண்டும்? நான் ஏன் இந்த வறுமையில் என்னுடைய உயிருக்கு போராட வேண்டும்? அப்பா, உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன். இதோ திருந்தி வருகிறேன். ஆம் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்முடைய இதய அன்புக்கு துரோகம் செய்துவிட்டு நான் கடந்து போகிறேனோ, நான் மறந்து போகிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் அந்த ஊதாரி மைந்தனைப் போல வேதனையிலே, தனிமையிலே, சோர்விலே துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன். ஆனால் அந்த அற்புதமான தந்தையைப் போல உன்னுடைய இதயம் என்னுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர். தந்தையே, ஆண்டவரே, என் இதய இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்த அந்த தருணங்களை, உமக்கு எதிராக நான் செய்த துரோகங்களை இதோ நினைத்து பார்க்கிறேன், மனம் மருந்துகிறேன். அந்த ஊதாரி மைந்தனுடைய உள்ளத்தோடு கூட என்னையும் சுமந்து கொண்டு இதோ உம்மை தேடி வருகிறேன், மனம் வருந்தி வருகிறேன். என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் மொழி: இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அன்பை உணராமல் அதனை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் எங்களது சொல்லாலும் செயலாலும் உடன் இருப்பவர்களை காயப்படுத்தி பிறர் நலத்தில் அக்கறை கொள்ளாமல் சுயநல எண்ணம் கொண்டு எங்களை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்த நேரங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மன்னிப்பின் தேவனே இறைவா, எங்களுக்கு எதிராக மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளாது நாங்கள் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் செய்வது அனைத்துமே தவறு என்ற மனநிலையில் வாழ்ந்து எங்களின் மனதை நீர் தங்கும் இடமாக மாற்றாமல் பலவித தீய எண்ணங்களால் எங்களின் மனதை நிரப்பி வாழ்ந்ததற்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அன்பின் தேவனே இறைவா, குடும்பம் என்பது ஒரு கோயில் என்பதை உணராமல் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொள்ளாமல் ஒற்றுமையை குலைத்து பகைமை உணர்வுகளை மிகுதியாக்கி மற்றவர்களிடம் வெறுப்புணர்வு கொண்டு உமது அன்பின் சாட்சிகளாக எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளாத நேரங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல்
மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். திருப்பாடல் 30. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே, உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலை நிற்கச் செய்தீர். முகத்தை மறைத்து கொண்டீர். நான் நிலை கலங்கிப் போனேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன். நான் சாவதால், படுகொழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்கு பிறழாமையை அறிவிக்க இயலுமா? ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாய் இராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து,
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே, எனக்காக துடிக்கின்ற இருதயமே, உன்னை காயம் செய்திருக்கிறேன். பல நேரங்களில் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன். ஆனாலும் உம்முடைய கரங்களை கோர்த்துக் கொள்வதில்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்வு முழுமை பெறுகிறது. இதோ உம்முடைய இதயத்தை திறந்து என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய். என்னுடைய மகனே, மகளே, உன்னை நான் என் இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு எது எல்லாம் தேவையாக இருக்கிறது என்பதை எண்ணி நான் அதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன். நன்றி. உன்னை அன்பு செய்கிற கடவுளாக, உன்னை ஆசீர்வதிக்கின்ற இறைவனாக, உன்னை வழி நடத்தி உம்மை சுமந்து செல்கிற தந்தையாக, இதோ உம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற உன்னுடைய தாயாக இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு நன்றி. நன்றி. என்னை சுமக்கிற உம்முடைய இதயத்துக்கு நன்றி. நன்றி. இதோ இந்த நாளிலே எங்களுடைய எளிய தேவைகளை, எங்களது எளிய வேண்டுதல்களை உமது பாதம், உமது இதயத்திலே சேமித்துக் கொள்வதற்காக மீண்டும் 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 நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் மொழி: வேண்டுகிறோம் ஆண்டவரே, வேண்டுதல் கேட்டருளும். வேண்டுகிறோம் ஆண்டவரே, வேண்டுதல் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களின் உள்ளங்களை உமது அன்பால் நிரப்பி ஒரு மனதுடன் செயல்பட்டு தங்கள் பணிகளை இனிதே ஆற்றிடவும், மக்களை இறையாற்றின் பாதையில் வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே இறைவா, எம் நாட்டை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் சாதி, சமய, இன பாகுபாடுகளை களைந்து நல்லாட்சி புரிந்திடவும், வன்முறை, சுயநலம், போர் ஒழிந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டிடவும், மக்களின் கருத்துக்களுக்கு செவி கொடுத்து அவர்களை மாண்புள்ளவர்களாக நடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, வேண்டுதல் கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எம் மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிகளுக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்பாடுகளும் வெற்றிகரமாக அமையவும், இதற்காக உழைக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருடனும் நீரே உடனிருந்து பயணிக்கவும், உமது இறையாட்சியை உலகெங்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக திகழ்ந்திடவும், நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுகிறோம் ஆண்டவரே, வேண்டுதல் கேட்டருளும். வேண்டுகிறோம்
ஆண்டவரே வேண்டுதல் கேட்டருளும். கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை காக்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். எங்களது நோய்களை எல்லாம் உம்முடைய சிலுவையினாலே தீர்த்தீர், நீக்கினீர். ஆண்டவரே, இதோ உம்முடைய இதய அன்பை எண்ணி அதற்கு நன்றி கூறி இந்த நேரத்திலே எங்களை முழுமையாக உம்முடைய அன்புக்கு அர்ப்பணிக்கிறோம். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியாயே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியாயே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆண்டவரே, தடுமாறி கீழே விழுகிற பொழுது எல்லோரும் சிரிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாய் என்னை பார்த்து ஓடி வருகிறாள். என்னுடைய மகன் விழுந்து விட்டான், என்னுடைய மகள் விழுந்து விட்டான் என்கிற ஒரு உள்ளம் தாயினுடைய உள்ளமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் விழுகிற பொழுதெல்லாம் உம்முடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாகத்தான் துடித்திருக்கிறது. ஆண்டவரே, இதோ அப்படிப்பட்ட உம்முடைய அற்புதமான தாயுள்ளத்திற்கு என்னை, என்னுடைய செயல்களை, இந்த அற்புதமான மக்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தா
பார்க்கையிலே இயேசுவே, என் உள்ளம் உடையுதையா. ஆண்டவரே, அந்த கல்வாரியிலே நீ தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உம்முடைய கைகளில் ஆணிகள் இருந்தது. ஆனாலும் கூட உம்முடைய இதயம் அங்கே அழுது கொண்டிருந்த அத்துணை பேரையும் பார்த்து கொண்டே இருந்தது. ஆமையா, எப்படிப்பட்ட அன்பு! இறக்கிற நேரத்தில் கூட ஏழைகளை, எளியவர்களை, ஏங்கிக் கொண்டிருக்கிற உள்ளங்களை நேசிக்கிற உன்னதமான அன்பு உம்மிடம்தான் ஐயா இருக்கிறது. ஆமையா, அதை நினைத்து பார்த்து இதோ உருகி போன அந்த உள்ளங்களை, அந்த நெஞ்சங்களை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, இயேசுவே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. இயேசுவே, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆண்டவரே, இதோ உம்முடைய இதயத்தை சிந்தித்து பார்க்கிற இந்த நேரத்திலே, இதோ இந்த மண்ணிலே மனிதனாக வாழ வேண்டும் என்று மாட்டு துழுவத்திலே பிறந்தாயே. இந்த மக்களுக்காக போராடி கொலை செய்யப்பட்டாயே. கல்வாரியில் கடைசியாக உனக்கென்று வைத்திருந்த அந்த தாயை கூட எங்களுக்காக தாரை வார்த்து கொடுத்தாயே. ஆண்டவரே, எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் எல்லாவற்றையும் இந்த மக்களுக்காக நீ கொடுத்து கொண்டே இருப்பாய். இதோ இந்த நேரத்திலும் கூட எங்களுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மகிழ்வோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உமது இதயத்திலே ஏந்தி கொண்டு எங்களுக்காக இருக்கிறாய். இதய ஆண்டவரே, இதய தெய்வமே, இதோ இந்த மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பை உணர வேண்டும், உமது நெஞ்சை நேசிக்க வேண்டும். எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் மறுபடியும் பிறந்த மனிதர்களாக, உம்மை மட்டுமே நேசிக்கிறவர்களாக தொடர்ந்து வாழ உம்முடைய அருளை, ஆசீரை எங்களுக்கு தந்து கொண்டே இரும். நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகணுமே. ஆண்டவரே, மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகணுமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே தெய்வமே, என் உள்ளம்
உடையுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள இயேசுவே, உம் இதயத்தில் உதித்து உன் நா வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் எளியேன் நெடுஞ்சாங்கடனையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, நமது திரு அவைக்காக, குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக இவர்களெல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நேரத்திலே மௌனமாக ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய உம்முடைய திரு இருதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கரு ஊழத்தினின்று வேறு எங்கே இதை நான் தேடப்போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாய் இருக்கிறார். இறைவனிடம் செல்ல உம் இதயம்தானே வழியும் வாயிலுமாய் உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளமென்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். இறை இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர் கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கியருளும். இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இருதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றருளும். ஆமென். மாண்புயரே வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். துறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கள் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு.
எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.